அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1629 இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மணி டு கிட்ஸ். குழந்தைங்களுக்கு பணத்தை பத்தி எப்படி சொல்றது, பணம் என்ன, பணம் எந்தெந்த ரூபத்தெல்லாம் இருக்கு. இது ஒரு நல்ல பேரண்டிங் செஷன் தான். இது தேவையான ஒரு செஷன். பணம்னா காசு மட்டுமா, கையில காசு இருந்தது மட்டுமா பணம்? பணம் எந்த ரூபத்துல இருக்குது, எப்படி எல்லாம் இருக்குது, அதை எப்படி பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கிறதுன்றதுதான் இன்னைக்கு செஷன். முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கினாதான் ஒவ்வொரு பேரண்ட்டும் எந்த லெவல்ல புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுதான். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து அடுத்து வர குழந்தைங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு அதை அவங்களுக்கு எந்த விதத்துல அதை டீச் பண்ணலாம், கடத்தலாம் அப்படின்றதுதான் சொல்ல போறாங்க. சதீஷ் இன்னைக்கு சிங்கப்பூர்ல இருந்து பேசுறாரு. வாங்க சதீஷ். அவங்க எப்பயுமே நல்ல சதீஷும் பூபதியும் ஒரு வெரி குட் டாபிக் செட் வருவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க, நல்லா இருக்கும். பார்ப்போம் என்ன சொல்றாங்க சதீஷும் பூபதி. சதீஷ் நீங்க ஆரம்பிங்க. ஓகே சார், ஷேர் பண்ணுங்க சார். ஷேர் பண்ணுங்க சார். ரைட். சார் ஷேர் பண்ணிட்டு அப்புறம் எல்லாரையும் மியூட் பண்ணுங்க சார். நான் ஒரு 30 to 40 மினிட்ஸ் முடிச்சுனா அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஒரே ஒரு செகண்ட். ஓகே சார். எல்லாரும் மியூட் பண்ணிடுறோம் டெஸ்ட். யாரும் இல்ல, எல்லாரும் மியூட்ல தான் இருக்கு. சூப்பர், பிரச்சனை இல்லை. யூ கேன் ஸ்டார்ட். தெரியுதா? இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீனை குறைக்கட்டும். ஓகேவா? ஜூம் பண்ணிடுங்க. அந்த ஒரு ஸ்லைடு வர மாதிரி ஜூம் பண்ணி வச்சிருங்க சார். கரெக்டா? சூப்பர். சூப்பர். ஓகே, யூ கேன் ப்ரோசீட். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி இதே மைண்ட் யுவர் மைண்ட் தளத்துல வந்து நானும் பூபதியும் வந்து குழந்தைங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மணி எப்படி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு கதைகள் மூலமா சொன்னோம். ஓகே, கதைகள் மூலமா தெரிஞ்சிச்சு பணம் சும்மா வச்சிருந்தா வளராது, இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு வந்து பணம்னா என்னன்னு நம்ம சொல்லி தரணும்ல. ஸோ அதை எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்டா சொல்லி தரணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அப்படி எனக்கு ஒரு கிடைச்ச இந்த புத்தகம் வந்து லைப்ரரியில போகும்போது இந்த புக் கண்ணில் மாட்டுச்சு. எ கிட்ஸ் புக் அபவுட் மணி. ஸோ இந்த புத்தகத்துல மொதல் பேஜ்ல என்ன போட்டிருப்பாங்கன்னா, அப்பா அம்மா குழந்தை 3 பேரும் சேர்ந்து தான் இந்த புக்கை படிக்கணும்னு ஃபர்ஸ்ட் பேஜ்ல போட்டாங்க. ஸோ அது அப்படிதான் இந்த புக் என்கிட்ட வந்துச்சு. நான் எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா என் பொண்ணு இதை அப்பா அம்மாவோட தான் படிக்கணும்னு சொல்லிட்டு புக் எடுத்துன்னு வந்து என்கிட்ட கொடுத்துருச்சு. ஸோ நாங்க 2 பேரும் சேர்ந்து படிச்சோம். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நான் எவ்வளவு இது மணில என் பொண்ணுக்கு சொல்லி கொடுக்காம விட்டுட்டேன் அப்படின்ட்டு. எனக்கே ரொம்ப வந்து ஒரு ஷேம் ஆயிடுச்சு. ஐயோ, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச் பண்ணோம், பட் இதுல பண்ணல பாருங்க. நமக்கு எல்லாம் தெரியும், காசை பத்தி எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு தெரியும்னு ஒரு பயஸ்ல விழுந்துட்டேன். ஸோ இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா டிகே அப்படின்னு சொல்லணும் ஒரு பப்ளிகேஷன்ஸ் தான் பண்ணாங்க இந்த புக்கு. ஸோ என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, டிகேங்கிறவங்க இந்த கிட்ஸுக்கு வந்து எல்லா டொமைன், சைக்காலஜில இருந்து எல்லா டொமைனுக்கும் இன்ட்ரோடக்டரி புக்கு, அப்புறம் டீப் டைவ் புக்கு, அப்புறம் இன்னும் அட்வான்ஸ்ட் மாதிரி குழந்தைகளை அட்ராக்ட் பண்ற மாதிரி நல்ல படமா போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இந்த பப்ளிஷர் வந்து செம்ம ஃபேமஸ் பப்ளிஷர். ஸோ அதில் இது வந்து இன்ட்ரடக்டரி சீரீஸ்ல எப்படி வந்து ஒரு யங் கிட்ஸ் லைக் 5 to 12ங்கிற கிட்ஸுக்கு வந்து மணி பத்தி சொல்லணும் அப்படின்னு ஆத்தர் வந்து ஒரு ஃபினான்ஸ் டிகிரி ஹோல்டர், ஃபின்டெக் ஸ்டார்ட் அப் வச்சிருக்காரு. ஸோ அவர் தான் எழுதியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, ஸோ இப்போ புக் என்ன எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். இன்னைக்கோட அஜெண்டா பார்த்தீங்க அப்படின்னா மெயினா வந்து ஸ்ட்ரக்சர்டு வே ஆஃப் இன்ட்ரடியூசிங் மணி டு கிட்ஸ். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்ட் வேல பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மணி, எப்படி மணி எந்தெந்த ஃபார்ம்ல எந்தெந்த ரூபத்துல இருக்கு, எதுக்கு நமக்கு காசு வேணும், சரி இப்போ காசு என்கிட்ட கம்மியா இருக்கு இன்னும் நிறைய வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைங்கள்ட்ட ஒரு இன்ட்ராக்டிவ் முறையா சில பல ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமா பண்ணக்கூடிய ஒரு நல்ல வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான புக்கு. ஸோ தட்ஸ் ஹவ் த அஜெண்டா. லெட்ஸ் கோ டீப் டைவ் சார். நெக்ஸ்ட் ஒன் சார். ஓகே, ஸோ நான் இந்த செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த செஷன் பேசும்போது இது மணி மைண்டட் மாதிரி இருக்கு, அந்த மாதிரி குழந்தைங்க போயிடுவாங்களோ அப்படின்னு வந்து நம்ம ஒரு எமோஷனல் இல்லாம மணி மைண்டட் மெட்டீரியலிஸ்டிக்கா போயிடுவாங்கன்னு சொல்லி அந்த தாட்ஸ் நம்ம கொண்டு வர வேணாம். ட்ரீட் திஸ் மணி அஸ் சம் சப்ஜெக்ட், லைக் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் மாதிரி, ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட் மாதிரி இது ஒரு சப்ஜெக்டா சொல்லி தரீங்க.
ஸோ அது ஒரு சப்ஜெக்டாவே இருக்கட்டும், அதுக்குள்ள வந்து ஒரு எமோஷன்ஸ் போக வேணாம். ஏன் அப்படின்னா இது ஒரு சப்ஜெக்ட். எப்படி வந்து அடிஷன் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து ஒரு 2 வாரமோ 2 மாசமோ சொல்லி கொடுத்தோம்னா அடுத்த அடிஷனை பத்தி பேச மாட்டாங்க. அடிஷன் எங்க யூஸ் ஆகுதோ அந்த மாதிரி தான் பேசுவாங்க. அதே மாதிரி இந்த மணி நம்ம இப்போ இன்ட்ரடியூஸ் பண்றது வந்து எதுக்கு அப்படின்னா ஃபியூச்சர்ல எக்கனாமிக்ஸ்னு வந்து ஒரு அட்வான்ஸ் தியரி, அட்வான்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இது எதுவுமே எனக்கு இப்போ வரையும் தெரியல. அது காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்டு வே இல்லாம மணியை வந்து எமோஷனோட டைப் பண்ணிட்டு காசு தான் எல்லாம் முக்கியம், இதை சேவ் பண்ணணும், ஃபிக்ஸட் டெபாசிட், இது மட்டும்தான் எனக்கு தெரியும். எப்போ ஒரு 35 33 வயசு வரையுமே ஃபிக்ஸட் டெபாசிட் இது மட்டும்தான் தெரியும், இதுதான் க்ரோ ஆகும். அப்ப இவ்வளவுதான் மணி. அதை பத்தி நான் வெளியிலயும் போய் தேடுதலும் பண்ணல, எனக்கு சப்ஜெக்ட்லயும் வரல, எங்கேயுமே வரல. பட் குட் திங் இஸ் இப்போ வந்து 10th வந்து எக்கனாமிக்ஸ்னு வச்சு நான் என்னென்ன மிஸ் பண்ணனோ அதை 10th ஸ்டாண்டர்ட் அகாடமிக்ஸ்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க அவங்களோட அந்த சமசீர் கல்வி புக்கில். ஸோ அதனால இதை வந்து ஒரு சப்ஜெக்டா பார்ப்போம், எமோஷனா பார்க்க வேணாம். அப்ப சப்ஜெக்டா நம்ம குழந்தைக்கு வந்து எப்படி வந்து ஒரு கூட்டல் கழித்தல் சொல்லி கொடுக்கறது எவ்வளவு ஒரு முக்கியமோ அதே மாதிரி மணி, மணினா என்ன, அது எப்படி இருக்கும், எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ அதனால வி டோன்ட் மிக்ஸ் த எமோஷன் இன்டு திஸ் டாபிக். ஓகே, ஸோ அப்புறம் லாஸ்டா பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கெட் அ மோர் கிளாரிட்டி. குழந்தைங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டி கொடுக்கறது தான் நம்மளோட வேலை. ஸோ லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் தட் ஒன். ஓகே சார், நெக்ஸ்ட் ஒன் சார். ஓகே, இப்ப இந்த புத்தகத்துல முதல்ல சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ட் வே ஆஃப் இன்ட்ரடியூசிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நான் பார்த்தேன். ஏன்னா அப்படிதான் மேக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், இங்கிலீஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், ஃபிட்ஸ்ராய் பத்தி பேசணும் இதே தளத்துல. அப்ப எல்லா ஸ்ட்ரக்சர்ட் வேவும் நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதையும் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத ஒன்னொன்னா கொண்டு வரோம். இன்னும் மேக்ஸ் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணோம் நாங்க பேசணும்னு இருக்கோம். ஸோ அதுவும் கொண்டு வருவோம், விச் இஸ் வெரி வெரி குட் அண்ட் இம்பார்ட்டன்ட். ஏன் ஸ்ட்ரக்சர்ட் வே ஆஃப் இன்ட்ரடியூசிங் முக்கியம் அப்படின்னா இட்ஸ் அ ப்ரூவன் மெத்தடாலஜி. இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு அவங்க எல்லாத்தையும் ப்ராக்டிஸ், அதாவது லைக் ப்ராக்டிக்கலா அவங்க வந்து குழந்தைங்களோட ட்ரை பண்ணிட்டு அது எப்படி ரிசீவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்க மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபைன் டியூன் பண்ணி ஒரு 20 to 30 years இவங்க எல்லாமே எல்லாரும் பண்ண ஒரு ரிசர்ச் ப்ராக்டிக்கல் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுமோ அவங்க எல்லா ஒரு எக்ஸ்பர்ட்ஸோட இன்புட்ஸ்ல தான் இது வரும். காம்ப்ரிஹென்சிவ் எல்லாமே கவர் பண்ணிடும். இப்ப இந்த புக்கு படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது ஒரு 4 5 விஷயத்த நான் என் பொண்ணுக்கு மணி சம்பந்தமா சொல்லல, பட் அது வந்து ரொம்ப பேசிக். எப்படி நான் விட்டேன் இன்னுமே நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்ப ஐ எம் நாட் காம்ப்ரிஹென்சிவ். அப்ப நான் வந்து குழந்தைக்கு பணம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மளிகை கடைக்கு போயிட்டு 10 ரூபா கொடுத்துட்டு இப்ப அந்த சாக்லேட் வாங்கு, 10 ரூபாய்க்கு இந்த சாக்லேட் கொடுத்தானா 5 ரூபாய் கொடுத்துட்டாங்க, மிச்சம் 5 ரூபா வாங்கினி, அவ்வளவுதான். கூட்டல் கழித்தல் தாண்டா மணின்னு சொல்லிட்டு வந்தோம்னா அதோட ஒரு பெரிய முட்டாள்தனம் கிடையாது. இப்படிதான் நானும் மணி கத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி முட்டாள்தனமா இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணிட்டேன், கடைசி வரையும் மணியை வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலா மாதிரியே பார்த்துட்டேன். லைக் கொஞ்சம் போனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு ஃபார்முலா. ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி ரிட்டர்ன் தருது, எப்படி பணம் வருது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி, ஒண்ணுமே தெரியாது. ஆனா மேத்தமெட்டிக்ஸ்ல கொடுத்தீங்கன்னா அப்ளை பண்ணி வாங்குவேன், 100 மார்க் வாங்குவேன், எல்லா சப்ஜெக்ட் எல்லாத்தையும் கரெக்டா வாங்குவேன். ஆனா ரியல் லைஃப்ல அப்ளிகேபிள் பண்ண தெரியல. ஏன் அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ். ஒன்று படிக்கிறோம் அப்படின்னா அது லைஃப்லயும் எங்க வருது அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் பண்ணி படிக்க தெரியல. ஸோ அப்ப இந்த ஸ்ட்ரக்சர்ட் வே ஆஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் லிங்க் பண்ணி ரொம்ப அழகா கொடுக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அந்த ஏஜ் அப்ரேப்ரேட்டும் பண்றாங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பேரண்ட்டுக்கே ஒரு பெரிய லேர்னிங் கர்வ் கிடைக்குது. அஸ் ஐ செட் நான் என்ன மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறது. ஸோ தட்ஸ் வை ஸ்ட்ரக்சர்ட் வே ஆஃப் இன்ட்ரடியூசிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே சார், நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இப்போ மணி அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச போறேன். ஸோ அந்த புத்தகத்துல வந்து மணி அப்படின்னா என்ன, அதிகபட்சம் எனக்குன்னா 12வது படிக்கிற வரைக்கும் மணினா நோட்டு, காயின் இவ்வளவுதான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. 12வது முடிச்சுட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு போயிட்டு அந்த அப்ளிகேஷன் பண்றதுக்கு டிடி எடுத்துன்னு வாடா அப்படிங்கிறாங்க. அப்ப நான் எனக்கு டிடினா என்னன்னு தெரியல. அப்புறமேட்டு போயிட்டு அப்பாட்ட கேட்டா அப்பா வந்து பேங்க்ல போய் இந்த மாதிரி காசு கட்டினா அவங்க இவங்களுக்குன்னு பேர் போட்டு ஒரு டிடி தருவாங்க, அதை வச்சுதான் நீ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்போ ஒரு டிடிங்கிறது என்னன்னு தெரியாம நான் 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு எஜுகேட்டட்னு சொல்றதுக்கு ரொம்ப வந்து ஒரு அசிங்கமா ஒரு ஃபீல் பண்ணேன் அந்த பீரியட்ல. எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இல்லாம இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜென்ரேஷனுக்கு
அந்த ஜென்ரேஷன்ல காசு, நோட்டு, செக்கு, டிடி அதோட முடிஞ்சு போச்சு நான் வளர்ந்த ஜென்ரேஷன்ல. இப்ப அப்படி கிடையாது, காசு விதவிதமா வருது. அப்ப நீங்க போறீங்க, வெறும் நோட்டு மட்டும் கொடுத்தாவா நம்ம காசு எக்ஸ்சேஞ்ச் பண்றோம்? கிடையாது. அங்க ஒரு கியூஆர் கோடு இருக்கு, போன் எடுக்கிறோம், ஸ்கேன் பண்றோம், போகுது. அப்ப அதுவும் மணின்னு குழந்தைக்கு தெரியணும். டாடி ஏதோ போன் எடுத்து ஸ்கேன் பண்றாரு, விளையாட்டு கேம் மாதிரி போகுதுன்னு தெரியக்கூடாது. ஸோ அப்போ அது எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்றோட கடமை நம்ம கிட்ட இருக்கு. ஸோ மணி என்னென்ன ஃபார்ம்ல இருக்கு? அஸ் யூஷுவல் நோட்ஸ். அப்போ 10 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு எடுத்து முன்னாடி வச்சிடலாம். காயின்ஸ் 10 ரூபா காயினும் இருக்கு, 1 ரூபா காயினும் இருக்கு. இப்போ என்னென்ன காயின் இருக்குன்னு தெரியல. ஸோ இருக்கிற காயின்ஸை வந்து அப்படியே போடலாம். ஓகே. அப்புறம் வெறும் நோட்டு காயினை மட்டும் வச்சா நம்ம பொருட்கள் தான் வாங்குறோம் இல்ல. டெபிட் கார்டு வச்சிருக்கோம், கிரெடிட் கார்டு வச்சிருக்கோம். ஸோ அப்போ அந்த கார்டுலயும் போகுது. அப்ப கார்டுலயும் மணி இருக்குல்ல. அப்ப அந்த டெபிட் கார்டுனா என்ன, கிரெடிட் கார்டுனா என்னன்னு சொல்லி தரணுமா இல்லையா? ஸோ அட்லீஸ்ட் சிம்பிளா சொல்லி தரணும்ல. இப்ப பாத்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அவர் அதை யூஸ் பண்ணாரு. ஆனா பேங்க்ல இருக்கிற அவரோட பணத்துல இருந்து போல வேற எவனோ தரான் அப்படின்னு நினைச்சிட்டு, என் மைண்ட் எப்படி இருக்குன்னா, இந்த கார்டு வச்சுக்கிட்டா நம்ம பணம் அப்படியே இருக்கும், இதை வச்சு ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கலாம் போல, வேற எவனா பணம் தருவோம், நம்ம பாட்டு ஜாலியா இருக்கலாம்னு வந்து சுத்தி நின்னேன். அப்புறமேட்டு அப்பா சொன்னாரு, 45 நாள் அதை கட்டணும்டா, இல்லைன்னா இதுக்கு தான் இருக்குல்ல ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கடன் கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது அவர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர், நான் இதை மறந்துட்டேன்னா போச்சு, இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ண மாட்டேன் கட் பண்ணி போட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஃபுல்லாவே டெபிட் கார்டு தான் யூஸ் பண்ணாரு. இது எங்க அடிக்குது? நானும் அதை ஃபாலோ பண்றேன். அடுத்து படிச்சு முடிச்சுட்டு வேலை பார்க்கும்போது டெபிட் கார்டு தாண்டா, ஐயோ கிரெடிட் கார்டே வாங்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் அங்க வேலை பார்க்குறவங்கன்னா கிரெடிட் கார்டு பாயிண்ட்ஸ் மூலமா இதெல்லாம் வாங்குறாங்க. அதை வந்து நம்ம எப்படி எஃபிஷியண்டா அலாம் வச்சு அவங்க பண்றாங்கன்னு கத்துக்கும்போது அப்புறம் கொஞ்சம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அப்ப அகெயின் எனக்கு வந்து டெபிட் கார்டுனா என்னன்னு, கிரெடிட் கார்டுனா என்னன்னு வந்து ஒரு டீட்டெயில்டா, ஏன் அது ஒரு ஃபிக்ஸட் ஒரு ஃபார்மேட்டா, ஏன் இந்த ஒரு 30 நாள் யூஸ் பண்ணதை சம்பளம் வந்துடும் முதல்ல அதை கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஹேபிட் அந்த மாதிரி இருந்தா இட்ஸ் a வெரி குட் டூல் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ பிசிக்கல் கார்ட்ஸ் மூலமா பண்றோம். ஸோ டிஜிட்டல் மணி ஐ கான் ரிலேட் டு மை சைல்ட்ஹுட் ஆர் லைக் அடல்ட்ஹுட் எப்படி வந்தேன் அப்படின்ட்டு, ஏன்னா அப்போ இது கிடையாது. ஸோ இப்போ டிஜிட்டல் மணி உங்கள்கிட்ட டிஜிட்டல் வாலெட் இருக்கு, ஜிபேல டிஜிட்டல் கார்டு ஆட் பண்ணி வச்சுக்கிறீங்க, என்எஃப்சி மூலமா டேப் பண்ணலாம். அப்புறம் அந்த டிஜிட்டல் வேலெட் வச்சுட்டு எல்லாரும் ஒரு கியூஆர் கோட் வச்சுக்கிறாங்க, அதில் ஸ்கேன் பண்ணி பே பண்றோம். அங்கேயும் நம்ம சொல்லணும், இங்க நம்ம மணி நம்ம பர்ஸ்ல எப்படி காசு இந்த வச்சிருக்கோம் பார்த்தியா, அதே மாதிரி இங்க ஒரு வேலெட் இருக்கு பாடுறா, இதுக்குள்ள அப்பா வந்து இந்த 500 ரூபாய் இங்க இருக்கு பாரு அப்படின்னு சொல்லும்போது, இது டிஜிட்டல் வாலெட்டரா, இவ்வளவு பெரிய வாலெட் தூக்கிட்டு திரியறதுக்கு போனுக்குள்ளே வச்சிருக்கோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லி தரது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர், இது வந்து நம்ம இன்டர்நெட் பேங்கிங் மூலமா லாகின் பண்ணி காசு கொடுக்குறோம். ஸோ இதை எப்படி சொன்னேன் அப்படின்னா, இது செக்கு, டிடி இது எல்லாமே ஒரே எக்ஸாம்பிள் வச்சு தான் சொன்னேன். ஸோ அப்போ அவர்கிட்ட கேட்குறேன், இப்போ வந்து நீ அப்பாவுக்கு $100 தரணும், எப்படி தருவ அப்படின்னா, அவ சேர்த்து வச்சிருந்த காசை எடுத்து குத்துறேன் ஈஸி அப்படின்வா. இப்போ எனக்கு வந்து $100,000 வேணும். இதே மாதிரி நோட்டு எவ்வளோ தேவைப்படும்? அது எல்லாத்தையும் உன்னால கையில பிடிச்சிக்க முடியுமா? சூட் கேஸ்ல வச்சுக்கணும். அப்ப டேடியும் அந்த 100,000 எடுத்துன்னு போனா எல்லாத்துலயும் சூட் கேஸா சுத்திட்டு போகணுமா? சூட் கேஸை பத்திரமா பாதுகாக்கணுமா? எவ்வளவு கஷ்டமான வேலை. ஐ ஒரு நிம்மதியா வந்து ஒரு டாய்லெட் கூட போயிட்டு வர முடியாது பணத்தை வெளில வச்சுட்டு. ஸோ அப்போ எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்குமோ அவ ஈஸியா புரிஞ்சுட்டா. ஓ! அப்ப இது வந்து நம்ம வித்ட்ரா பண்ணாம, நீங்க எப்படி அந்த டிஜிட்டல் வாலெட்ல வச்சிருந்தீங்க, அங்கருந்து அப்படியே அனுப்பிச்சு விட்டுறீங்களா? எஸ் அப்படின்னு. ஸோ அப்ப உங்ககிட்ட இருக்கிறத அப்படியே அனுப்பிச்சு விட்டுருவேன். இப்ப டிஜிட்டல் ஆன்லைன்ல அப்படி பண்ணிடலாம். ஆனா அந்த காலத்துல வந்து டிஜிட்டல் இல்ல எங்களுக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி செக்காவோ, டிடியாவோ ஒருத்தர் எனக்கு தரத குடுத்துருவாங்க. 100,000ன்னு போட்டு, அத எடுத்துன்னு போய் இந்த இடத்துல குடுத்தா, அவங்க அக்கவுண்ட்ல இருந்து எடுத்து என் அக்கவுண்ட்ல போட்டுருவாங்க. ஸோ நான் தூக்கி திரிய வேணாம். சிம்பிளா இருக்கா? அப்படின்னோன, ஓ! சூப்பர் அப்படின்னா. ஸோ அப்ப இதுவே எனக்கு வந்து ஒரு 1 ஹவர் போச்சு. எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் வந்து பேப்பரா கட் பண்ணி எடுத்து கையில வச்சு உள்ள வச்சு புரிஞ்சோன்னா, ஓகேப்பா இப்ப எனக்கு ஓரளவுக்கு புரியுது. பட் எனக்கு நீ செக் டிடினா கண்ணால காட்டு அப்படின்னா, இப்ப என்கிட்ட இல்ல. நான் இன்னொரு நாள் இந்தியா போகும்போதோ இல்ல வேற எங்கேயோ கிடைச்சதுன்னா நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு இருக்கேன். ஸோ அப்ப இப்ப அவளுக்கு வந்து ஒரு ஓவரால் பிக்சர் வந்துச்சு. மணி எப்படி இருக்கும்? வெறும் நோட்டு மட்டும் கிடையாது, காயின் கிடையாது. அப்ப நாளைக்கு நான் ஒரு இடத்துல வந்து ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னா, அவ டப்புன்னு சொல்லுவா. இப்ப நான் அப்ப இவ என்ன சொல்றா அப்படின்னா, இப்ப பஸ்ல போனா அவ வந்து ஒரு கேஷ் கார்டு இருக்கும். அப்பா அப்பா இது வந்து இந்த கார்டு எனக்கு ஒரு டிஜிட்டல் வேலெட் மாதிரிப்பா. இதுக்குள்ள நீ எனக்கு $20 போட்டிருக்க. இதை நான் டேப் பண்ணி பஸ்ல போய்க்குவேன்ப்பா அப்படின்னு. அப்பா இப்ப நான் சொல்லி கொடுத்தது அவளுக்கு போயிருக்கு. அவளா ஒன்னு ரிலேட் பண்ணியும் ஒன்னு கண்டுபிடிச்சிட்டான். அப்ப டேடி எப்படி டேப் பண்றேன் அப்படின்னா, நீ டிஜிட்டல் பிசிக்கல் கார்டு போன் மூலமா டேப் பண்ணுவ அப்படின்னா. ஸோ அப்ப நான் சொல்லி கொடுத்ததை கேள்வி கேட்கும்போது அவ ஆன்சர் ஆகும் சொல்றான்.
அப்ப நாளைக்கு நான் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் நான் அடுத்து அவள்கிட்ட சொல்ல வேணாம் நான் இப்படிதான் பண்ணுன்னு. அவளா கெஸ் பண்ணிக்குவா. பிகாஸ் ஐ இன்ட்ரடியூஸ் ஸ்ட்ரக்சர்லி எவ்ரி திங். ஸோ அதனால தான் இந்த ஸ்ட்ரக்சர்ட் வே ஆஃப் இன்ட்ரடக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வி டோன்ட் மிஸ் எனி திங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் சார். சார் நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இப்போ மணி பற்றி சொல்லிட்டோம். இப்போ மணினா என்ன, அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு வே ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட். ஏன் அப்படின்னா எப்படி எப்படி இருக்குன்னு புரிஞ்சுச்சு. அடி இப்போ நான் எப்படி இதை ஏர்ன் பண்ணுறது, இதை எப்படி பண்ணுறது, உனக்கு நீ வேலை பார்க்குற அப்படிங்கும்போது, ஸோ இந்த புக்லேயே சொன்னது தான் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட். வீட்டில் இருக்க லிஸ்ட் ஆஃப் வேலைகளை வந்து எடுக்க சொல்கிறாங்க. ஓகே, ஏஜ் அப்ராப்ரியேட்டாக இருக்கணும், அந்த குழந்தையால முடியக்கூடிய வேலை. அந்த வேலை ஷுட் நாட் பி அகாடமிக்ஸ். நீங்க எத்தனை போய் படிப்புல போடக்கூடாது. நீ 1 மணி நேரம் படிச்சீங்கன்னா நான் காசு தரேன் அப்படின்ட்டு. ஸோ இட் ஷுடன் பி எக்கனாமிக்ஸ். அதே மாதிரி குழந்தையோட ஃபேவரட் திங்காகவும் அது இருக்கக்கூடாது. ஓகே, அந்த 1 மணி நேரம் நீ வெளில போய் அதை ஆடினீன்னா, ஃபுட்பால் ஆடினீங்கன்னா நான் தரேன், நான் உன்னை பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆக்க போறேன், கிரிக்கெட் பிளேயர் ஆக்க போறேன்னு சொல்லிட்டு அதோடையும் நீங்க டைப் பண்ணக்கூடாது. ஸோ இட் ஷுட் பி ஜென்ரல் ஹவுஸ் ஹோல்ட் டாஸ்க். எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீ தூங்கி எழுந்திரிச்சியா, உன்னோட பிளாங்கெட்டை மடிச்சு பெட் மேல வைக்கணும் கரெக்டா. அதே மாதிரி ப்ரஷ் பண்ணும்பொழுது தண்ணி ப்ரஷ் கழுவுறப்ப தண்ணி திறந்துட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அதே மாதிரி ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு காகுல் பண்றப்ப தான் கப்பில் பிடிக்கணும், அப்புறம் க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ வி நீட் டு சேவ் வாட்டர். இது பண்ணனாலும் நான் தரேன். அந்த மாதிரி சின்ன சின்ன லிஸ்ட். அவகிட்ட கேட்டப்ப அவ எனக்கு 2 சொன்னா. டேடி எனக்கு ஸ்வீப்பிங் பிடிக்கும், நான் வேணா ஸ்வீப் பண்றேன் வீட அப்படின்னா. ஓகே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நீங்க 2 பேரும் பேசி ஒரு 3 இல்லை ஒரு 4 சோர் அதை வந்து வீக்கெண்ட்ல பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை வீக் டேல சிம்பிளா இருந்தது, நான் சொன்னல இந்த பெட்ஷீட் மடிச்சு போடுற மாதிரி, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் சோர்ஸ் டிஃபைன் பண்ணிக்கோங்க. அதுக்கே ஃபிக்ஸட் சம்பளம் பேசிக்கோங்க. அப்ப அது நல்லா இருந்துச்சு. இந்த ஃபிக்ஸட் சம்பளம் நான் நெகோசியேட் பண்ணும்போது, நீ 5 சோர் பண்ணனா 5x1 $5 தரேன் அப்படின்னு. அவ வந்து இல்ல எனக்கு நீ $2 கொடு, 5x2 $10 கொடு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நெகோஷியேட் பண்ணி போயிட்டு அப்புறம் நாங்கள் $10 முடிச்சுக்கிட்டோம். பட் சின்ஸ் இந்தியன்கிறனால அதை நான் 100 ரூபின்னு வச்சுக்கிறேன். ஸோ இட்ஸ் அ ஃபிக்ஸட் 100 ரூபீஸ் சேலரி. அவங்க அந்த சோர் பண்ணால் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இட்ஸ் அ ஸ்மால் ஸ்டெப் டு டீச் பிக் லைஃப் ஸ்கில். இது நான் 6 மந்த்ஸ்க்கு தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், கம்ப்ளீட்டாக கிடையாது. பிகாஸ் டு இன் எப்படி வந்து அடிஷன் அந்த ஒரு டேர்ம் மட்டும் வச்சு பண்ணுறோமோ, அதே மாதிரி இந்த டேர்ம் மணியை இன்ஹெபிட் பண்ணுறது, அவங்களோட ஹேபிட்டாக கொண்டு வர்றதுக்கு இதை நான் பண்ண போகிறேன். பட் ஐ ஓன்ட் ஸ்ட்ரெச் ஆஃப்டர் 6 மந்த்ஸ். பட் உங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டாக இது வந்து ஒரு ஹேபிட்டாக வருது அப்படின்னா யூ டூ இட். எனக்கு வந்து 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் அடுத்து வேற ஏதாவது பண்ணோம் அப்படிங்கிறதுனால ஐ ஸ்டிக் ஆன் டு 6 மந்த்ஸ். ஓகே சார், நெக்ஸ்ட் ஒன் சார். ஓகே, இப்போ அவங்களுக்கு 100 ரூபாய் வந்துச்சு. இப்போ அந்த பணத்தை வச்சு நான் என்னென்னா பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறான். ஸோ அப்போ அவளுக்கு வந்து ஸ்பெண்டிங்க்கு மேலே எதுவும் தெரில. நான் போய் சாக்லேட் வாங்கலாம், சாப்பாடு வாங்கலாம், பென்சில் வாங்கலாம், கிளிட்டர் வாங்கலாம் அப்படின்ட்டு. பட் வி கேன் டூ 3 திங்ஸ். உங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா, ஒன்று ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை சேவ் பண்ணலாம், இல்லை யாருக்காவது கொடுத்து உதவலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம மணி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த கிவிங் பார்ட்டை வந்து நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது இதை பார்க்கும்போது. நம்ம செலவு பண்ணலாம், சேவ் பண்ணலாம், இதை தாண்டி நான் போனதே இல்லையே, கிவிங்கையும் உள்ள சேர்த்துருக்காங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஸோ இப்போ இன் டீட்டெயில்டாக இந்த 3ஐயும் அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டோட லிங்க் பண்ணி எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் டூ ஸ்பெண்ட். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, ஸோ இப்போ இந்த டூ ஸ்பெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன பண்றோம் அப்படின்னா, குழந்தை வந்து கேட்குது, அப்பா இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு அப்படின்ட்டு. அதை வந்து நம்ம லிஸ்ட்டில் போட்டுக்கணும். அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வேலை. குழந்தை என்னென்ன கேட்குதோ அந்த லிஸ்ட்டில் போட்டுக்குவோம். இந்த இடத்துல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் கேட்டிருக்காங்க, ஸோ அது ஒரு 30 ரூபா. ரெயின் கோட் வேணும்னு கேட்டிருக்காங்க, அது ஒரு 300 ரூபா. டாய் கார் 200 ரூபா. ஸ்கூல் பேக் 500 ரூபா. பென்சிலோட டிப்ஸ் இருக்குல்ல, அந்த மைக்ரோடிப் பென்சில்னும் அதை ரீஃபில் பண்ணுற அது ஒன்று 20 ரூபா. அப்புறம் ஒரு பசல் புக் கேட்டிருக்காங்க, 150 rupees. ஓகே, ஸோ இப்போ இந்த லிஸ்ட் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, ஸோ இப்போ லிஸ்ட் எல்லாம் வந்துருச்சா? இப்போ உட்காந்து குழந்தைகிட்ட இது நீடா வாண்டா அப்படின்னு பார்க்கணும். நீடுனா அது நம்ம கண்டிப்பா தேவை, அது இல்லைன்னா நம்மளால அந்த நாளையோ அந்த வாரத்தையோ கடக்க முடியாது. வாண்ட் அது இல்லாமலே நம்ம வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ ரீஃபில் பென்சில், பென்சிலோட அந்த டிப் தீஞ்சு போச்சு,
அது இருந்தால் தான் அடுத்த நாள் ஸ்கூல்ல போய் எழுத முடியும். ஸோ ரீஃபில் பென்சில் இஸ் இம்பார்ட்டன்ட். ரெயின் கோட் இப்போ சம்மர், அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதனால நீட்ஸ் அ நீடி திங், பட் இட் இஸ் நீடி திங் ஃபார் த ரெய்னி சீசன். ஸோ ரெயின் கோட் 300 ரூபாய், ஐ எம் ஸ்டில் புட்டிங் இன் த நீ. ஓகே, அப்புறம் ஸ்கூல் பேக். போன வருஷம் அவங்க ஸ்கூல் பேக் தான் யூஸ் பண்ணின்னு இருக்கான். இட்ஸ் கெட்டிங் ஓல்டு, பட் இட்ஸ் நாட் ஆஸ் இட் இஸ் லைக் த்ரோ பண்ற மாதிரி. ஸோ அதையும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்குவோம், 500 rupees அப்படின்ட்டு. ரிமோட் கார், ஐஸ்கிரீம், பர்சனல் புக்னா எக்ஸ்ட்ரா, அது இல்லாமலேயும் நம்ம லைஃப்பை மூவ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாண்டா போட்டுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்ஸ். ஓகே, ஸோ இப்போ அந்த வான்ஸ் அதை பார்த்துட்டு நீடி திங்ஸ் வாங்கிக்கலாம் அந்த இடத்துல. அப்போ பென்சில் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு 100 ரூபாயில் 20 ரூபா கொடுத்து பென்சில் வாங்கிட்டு 80 rupees வச்சுக்கலாம். ஸ்கூல் பேக்கும் இம்பார்ட்டன்ட் தானே, அது பல சைட் வருதுல்ல. அப்போ இந்த இடத்துல வந்து ஸ்கூல் பேக்கை வந்து சேவிங் கோலாக செட் பண்ணுறோம். எப்படி செட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு புது பேக் 500 ரூபா, உனக்கு 100 ரூபா சம்பளம் தரும் மந்த்லி கோர்ஸ். இதை நீ 5 மாதம் கன்சிஸ்டண்டாக சேவ் பண்ணு, உன்னோட ரிசல்ட் வந்துடும், நீனே வாங்கிக்கோங்க. அப்போ நீனே சொந்தமாக சம்பாதிச்ச ஒரு பேக் வாங்கினா ஹவு ப்ரௌட் யூ ஃபீல். நம்மளோட ஃபர்ஸ்ட் சம்பளத்தில் என்ன வாங்கினாலும் நம்ம எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு ப்ரௌட் ஃபீலிங் வந்து இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு கோல் செட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி சேவ் பண்ணிட்டு பை பண்ணுறது. ஸோ அஸ் வி சென்ட் யூசிங் த மணி வி கேன் ஸ்பெண்ட் ஃபார் த நீடி திங்ஸ். அண்ட் நீடி திங்ஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்கும்போது ஒரு சேவிங் கோலாக செட் பண்ணிட்டு அதை வந்து அந்த கோல் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களே போய் வாங்க சொல்ல வைக்கும்போது இட்ஸ் ஆல் லைக் ஒரு ரியல் லைஃப் ஹேபிட். சம்பாதிக்கும் போது என்னென்ன ஒரு ஹேபிட் வேணுமோ அதை வந்து குழந்தைகிட்ட இப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் மணி சென்ஸில். சார் நெக்ஸ்ட் ஒன் சார். ஓகே, அது ரெண்டும் வந்து ரொம்ப காமன், எல்லாருமே ஈஸியாக பண்ணிடுவோம். சேவிங், ஸ்பெண்டிங் எல்லாமே பண்ணிட்டு இருப்போம். பட் வாட் ஐ ஃபெல்ட் ரியலி நியூ ஃப்ரம் திஸ் புக் இஸ் டு கிவ். ஓகே, இப்போ உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்கு. இப்போ உன் பக்கத்துல ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வரான்னு உனக்கு தெரியும், உன் ஃப்ரெண்டு. அவன்கிட்ட பென்சிலே இல்லை, அந்த சின்னூண்டு கரைஞ்ச பென்சில் வச்சு எழுதின்னு இருக்கான். ஓகே, அப்ப அந்த பென்சில் கிட்ட அந்த பென்சில் கரெக்ட், அவன் எழுதுறத பார்த்து நீ கஷ்டப்படுறான். அவன் ஏன்டா இது சின்னது எழுதுறானா, என்கிட்ட காசு இல்லை, நீ வேணா காசு கூட பென்சில் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ அப்ப இந்த இடத்துல அந்த ஃப்ரெண்டுக்கு பென்சில் வாங்கி கொடுக்கலாமா கூடாதா அப்படிங்கறது எப்படி டிசைட் பண்ணோம்னா பவுண்டரி. ஸோ டு கிவ் நம்ம எப்போ கொடுக்குறோம் அப்படின்னாலும் எவ்வளோ கொடுக்கணுங்கிற ஒரு பவுண்டரியை கிட்டுக்கு சொல்லி தரணும். இது எனக்கு நடந்ததில்லை, இதனால நான் நிறைய ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டு, அவனுக்கு பயங்கர கடன், எல்லா கடனும் சேர்ந்து ஒரு 40 லட்சம் கடன் வச்சுக்கோங்க. அப்போ அவனுக்கு வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி என்கிட்ட காசு கேட்குறான். 5 லட்சம் கேட்குறான். அதை மெடிக்கல் எமர்ஜென்சின்றோன்னா ஒரு எம்பத்தில விழுந்து கொடுத்துட்டேன். ஓகே, ஆனா எனக்கு ஒரு 2 மாசம் கழிச்சு வெட்டிங் டே அது மாதிரி வருது, தங்கம் கம்மியா இருக்கு, வாங்கி கொடுக்கணும், என்கிட்ட காசு இல்லை. அப்ப அவன்கிட்ட சொன்னா, டே 5 லட்சம் கொடுத்தா அட்லீஸ்ட் ஒரு 2.5 கொடுறா அப்படின்னு கேட்டா, என்கிட்ட இல்ல, நான் மாசம் மாசமா 50,000 10 மாசம் கழிச்சு தான் தருவேங்கிறான். ஓகே, அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு தான் தெரிஞ்சது, நான் வாங்கின 5 லட்சத்தை வச்சு அவன் வந்து ஒரு கார் வாங்கியிருக்கான். ஸோ அப்ப நான் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன் பாருங்க. அவனோட ஒரு லக்ஸுரி வாண்ட்டுக்கு அவன் ஏதோ ஒரு கதையை சொல்லியிருக்கான் எம்பத்திக்கலா, நான் எம்பத்தியா இருந்தா விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போய் 5 லட்சத்தை கொடுத்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஏமாளி மாதிரி சுத்தின்னு இருக்கேன். எனக்கு ஒன்று வேணுங்கும் போது வாங்கி கொடுக்க முடியாம சுத்தின்னு இருக்கேன். அப்புறம் கிரெடிட் கார்டை வச்சு லோன் போட்டு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் ஹவு லைக் டு கிவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பட் ஹவு டு கிவ் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்ப இதை பேஸ் பண்ணி தான் அவர் வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணு. அப்ப நீ வந்து ஒரு 100 ரூபாய் வச்சிருக்க அப்படின்னா பவுண்டரி கேன் பி 5%, 5 rupees. அப்ப அது வரையும் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கலாம். ஸோ அப்ப இந்த இடத்துல பென்சில் 5 rupees இஸ் விதின் த பவுண்டரி. ஸோ யூ கேன் ஹெல்ப் 5 rupeesக்கு. 5 rupees கொடுக்கறதோட 5 rupees கூடுன்னு நான் சொன்னேன். ஆனா பொண்ணு வந்து 5 rupees கொடுத்தா அவங்க பென்சில் தான் வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியாது, அதனால நான் பென்சிலே வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னாங்க. ஸோ அப்போ பென்சில் கொடுத்தா பென்சில் வச்சு ஒரு 30 days எழுதுறாங்க அப்படின்னா டெய்லி பார்க்கும்போது ஃப்ரெண்ட் அந்த புது பென்சில் ஒரு ஹாப்பினஸ், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஹெல்ப்பிங் கிடைக்குது இல்லை, அது வந்து ஒரு டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் லைக் ஒரு இது. அதை வந்து விவரிக்கவே முடியாது. அதை வந்து நல்ல இலக்கியம், அந்த திருக்குறள் எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹெல்பிங் வந்து ஒரு ஒரு ஃபீல் குட், ஒரு பாசிட்டிவிட்டி எல்லாமே தரும். அட் த சேம் டைம் நம்மளும் வந்து கையை சுட்டுக்காம இருக்கிறோம்ல, அதுதான். ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, அப்போ இதை நீ சொல்லி கொடுக்குறனால முழுசா வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறோமா? இல்லை, அப்படி இல்லை.
நம்ம கையை சுட்டுக்கிட்டு ஒருத்தங்களுக்கு உதவணுமா அப்படிங்கறதான் கேள்வி. இன்னொன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்ப வந்து இதே 5 ரூபாய் வச்சிருக்கோம். நான் 100 ரூபாய் இப்ப சேர்த்து வச்சு 5 ரூபாய் வச்சிருக்கேன். இப்ப நான் அந்த மாதிரி 100 ரூபாய் 100 ரூபாயா எல்லாருக்கும் உதவாம இது 95 ரூபா வச்சு நான் நாளைக்கு வளர்றேன். நாளைக்கு 1000 ரூபாய் வரும், நான் 50 ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவேன். அப்புறம் 1 லட்சம் வரும், 5000 கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். 1 கோடி வரும்போது நீங்க 5 லட்சம் வரையும் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அப்படிதான் வந்துட்டு நம்ம வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கணும் ஹெல்ப் பண்றதுக்கும். ஸோ தட் வே வி ஓன்ட் லைக் பர்ன் அவர் ஹேண்ட்ஸ். இதை எப்படி வந்து ஸ்டோரியா குழந்தைக்கு கடத்துறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம் சார். நெக்ஸ்ட் ஒன் சார். ஓகே. ஸோ இப்போ கிவ் விதின் லிமிட்ஸ்ல வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, 5 ரூபா பென்சில் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் வராங்க, அந்த பையன்ட்ட பென்சில் பாக்ஸே இல்லைப்பா, அது பென்சில்னா கையிலே சுத்தின்னு இருக்கான், அது கீழே விழுந்துருது, முக்கு வலிஞ்சிருது, அதனால சீக்கிரம் பென்சில் போயிடுது. அப்படிங்கும்போது 50 ரூபா கொடுத்து பென்சில் பாக்ஸ் ஹெல்ப் பண்ணலாமா? நோ. உன் பவுண்டரி 5 ரூபாய் தான். அப்ப பென்சில் பாக்ஸே அவனுக்கு கிடைக்காது. அப்ப நீங்க என்ன உங்க கிளாஸ்ல ஒருத்தர் தான் இருக்கீங்களா? 10 பேர் ஃப்ரெண்டு சேர்ந்து ஆளுக்கு 5 ரூபா போட்டு பாக்ஸ் வாங்கினா யூ ஆர் கிரியேட்டிங் அ டீம் குவாலிட்டி ஆஃப் கம்பைனிங் த மணி அண்ட் ஹெல்பிங் த கிட்ல. அப்ப நீங்க 10 ஃப்ரெண்டு சேர்ந்து ஆளுக்கு 5 ரூபா போட்டு அந்த பென்சில் பாக்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா எல்லார்கிட்டயும் அவங்க உங்களோட பாக்கெட் மணி அப்படியே இருக்கும். இந்த ஃப்ரெண்டுக்கும் கிடைச்ச மாதிரி இருக்கும். குரூப்பா ஹெல்ப் பண்ணீங்க. இப்படிதான் வந்து என்ஜிஓனா ஒர்க் ஆகும். லைக் பெரிய பெரிய அமைப்புகள்னா இப்படிதான் எல்லாத்தையும் வாங்கி ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு இதையும் உள்ள இது பண்ணலாம். அப்ப வந்து வாட் இஃப் நான் 50 ரூபா கொடுத்துட்டேன், என்கிட்ட தான் இன்னொரு 50 ரூபா இருக்கேன்னு கேள்வி கேட்கறாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன், அடுத்த நாள் எமர்ஜென்சி டேடிக்கு வந்து முடியல, அப்ப நீ 80 rupees மெடிசன் கொடுக்கணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவீங்க? 50 ரூபா இருக்கு, இன்னொரு 30 ரூபாய்க்கு திருப்பி இப்ப எந்த ஃப்ரெண்டு கிட்ட கேட்பீங்க? அவங்க உடனே கொடுக்க முடியுமா? அப்படிங்கும்போது சிந்தனைகள் ஓடுது. அப்ப வந்து ஓகே, அப்ப நான் 5 ரூபாய் கொடுத்திருந்தா அந்த 95 ரூபாய் இருக்கு, அதுல இருந்து 80 ரூபாய் நான் இப்ப எமர்ஜென்சிக்கு என்னால யூஸ் பண்ண முடியுது. அப்ப ஐ எம் செல்ஃப் சஃபிஷியன்ட், நான் இன்னொருத்தர்கிட்ட போய் திருப்பி தேடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லும்போது ஒரு சர்ப்ரைசிங்கா இருந்தது. கிவிங்கே என்ஜாய் பண்ண வச்சாச்சு. அட் த சேம் டைம் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம செல்ஃப் சஃபிஷியண்டா இருக்கிறதையும் இந்த கதைகள் மூலமா அந்த ஒரு லிமிட்ஸ் வச்சு சொல்லும்போது ரொம்ப அருமையா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ நல்லா இருந்தது அந்த இது. ஓகே. ஓகே. ஸோ இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாத்துலயும் மணி மணி தானா, எல்லாத்துக்கும் கனி தானா அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது நான் கேட்டேன், மணியே இல்லாம எதுனா பண்ண முடியும் போது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகல. அப்புறமேட்டு தான் சொன்னேன், அப்பா அம்மா ஹக் பண்றோம், ஃப்ரெண்டை ஹக் பண்றோம், அதுக்கு நான் காசு கேட்குறாங்களா? கிடையாது. லவ், பெட்டெல்லாம் லவ், அன்பா பாக்குற வருது கிட்ட போகுது, அதுக்கெல்லாமா காசு கொடுக்குறோம்? கிடையாது. மழை வருது, மழைக்கு காசு கொடுக்குறியா? கிடையாது. ரெயின்போ வருது, அழகை ரசிக்கிறோம், அதுக்கு காசு கொடுக்குறோமா? கிடையாது. ஸோ அந்த மாதிரி நேச்சர் ஃப்ரெஷ் ஏர் ஹீல் பண்றதுக்கு நான் காசு கொடுக்கறது இல்லை. ஸோ காசு கொடுக்காம இது எல்லாமே என்ஜாய் பண்ண முடியும். ஆனா நீ காசு கொடுத்தாலும் இது கிடைக்காது. ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படிங்கும்போது அது ஒரு வெரி இம்பார்ட்டன்டான லேர்னிங். ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஹவு டு பீப்புள் கெட் மணி? ஓகே. ஸோ பீப்புள் கெட் மணி த்ரூ ப்ரிடாமினன்ட்லி 4 ways. ஸோ சிம்பிளா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பை கிவிங் எ சர்வீஸ் அப்படின்னு. இப்போ எங்கள் வீட்டில் ரீசெண்டாக வந்து பல்பு மாற்றணும். அதில் ஒரு சின்ன டெக்னிக்காலிட்டி இருந்ததுனால, என்கிட்ட டூல் கிட் இருந்ததுனால இல்லாதனால நான் பண்ணல. ஸோ ஐ கெட் எலக்ட்ரிஷியன். அந்த எலக்ட்ரிஷியன் பண்ணிட்டு அதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் வாங்கினாங்க. ஸோ இப்போ பல்பை நானே மாற்றிட்டேன் அப்படின்னா பல்போட காஸ்ட் மட்டும்தான், சர்வீஸ் வந்து ஃப்ரீ. ஆனால் எனக்கு தெரியாதுன்னு அவருக்கு தெரியுதுல்ல ஒன்று. ஸோ அந்த தெரிஞ்ச ஸ்கில்லை வச்சு நம்ம கிட்ட பண்ணிட்டு அந்த சர்வீஸ்க்கு காசு வாங்குறாங்கல்ல, அதுதான் சர்வீஸ் அப்படின்னு. ஓகே. அப்போ வேற என்ன இருக்கு? ஒர்க்கர் அப்படின்னு. ஒர்க்கர்னா என்னன்னா, இப்ப அந்த பல்பை வந்து ஒரு ஃபேக்டரியில தானே தயாரிப்பாங்க. அப்போ ஒர்க்கர்ஸ் அங்க போய் பல்பை செஞ்சிருவாங்க. அது கடைக்கு போய் கடையில இருந்து நம்ம வாங்குறோம். கடையில இருந்து வாங்குறதும் ஒரு சர்வீஸ். அவன் ஷாப்கீப்பர், அவனால முடியுது, வாங்கி வச்சிருக்கான், நம்ம கொடுக்குறான். ஸோ அது ஒரு செல்லிங் சர்வீஸ் அப்படின்னு. ஸோ இப்போ சர்வீஸ் ஓரளவு புரிஞ்சிருச்சு. ஒர்க்கர்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு சார். ஒர்க்கர் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்கு சார். அடுத்தது சார், ஒர்க்கர். ஸோ அப்போ அந்த ஒர்க்கிங் அஸ் அ ஒர்க்கர், அவங்க வந்து பல்பை செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ ஒர்க்கர். அப்போ டேடி வந்து ஒரு ஒர்க்கர்ரா, அவங்க எப்படி பல்பை செய்கிறாங்களோ நான் கம்ப்யூட்டரில் ஒரு சாஃப்ட்வேர் செய்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி கடையில் போய் விற்பாங்க, இன்னொருத்தவங்க வாங்கிக்குவாங்க, வாங்குறதுனால வர சம்பளத்தில் எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ டேடி இஸ் அ ஒர்க்கர் அப்படின்னு. ஸோ க்ளீனாக புரிஞ்சிருச்சு. ஆமாம். ஸோ அப்போ டீச்சர் அப்படின்னா நீனே சொல்லு அப்படிங்கும்போது இட் இஸ் அ சர்வீஸ். அவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கு, உனக்கு ஒன்று தெரியல, சொல்லி கொடுக்குறாங்கன்னு. ஸோ ஷி அண்டர்ஸ்டுட். அடுத்து வந்து ஓனர். இப்போ என் கம்பெனிக்கு ஓனர் இருக்கார். அவர் தான் இந்த காசு போட்டு எல்லாரையும் சம்பளம் கொடுத்து அந்த
பொருளை தயாரிக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. அதை எப்படி விற்கணுங்கிறதையும் அவர் தான் பார்க்கறாரு. ஒரு சேல்ஸ் பீப்புள்னா வச்சு. ஸோ ஓனர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல பார்த்தோன்னா பல்பு தயாரிக்க ஒரு ஃபேக்டரி போறாங்களா, அந்த ஃபேக்டரி கட்டின ஒரு ஓனர் இருப்பாரு. ஸோ அவர் அவர் எப்படி சம்பாதிப்பாருன்னா, அந்த ஃபேக்டரி கட்டி பல்பு செஞ்சு பல்பை வெளில தள்ளி மற்றவங்க அதை சேல்ஸ்ங்கிற மாதிரி வந்து வாங்குவாங்க. ஸோ அவர் வந்து ஓனர். அப்ப நீங்க ஒரு ஓனரா இருக்கலாம், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனரா இருக்கலாம். நீங்க சாப்பாடு காய்கறியை வாங்கி அதை ஒரு சாப்பாடை செஞ்சு கொடுக்கலாம். அப்படிங்கும்போது ஓகே, அந்த சாப்பாடை செஞ்சு கொடுக்குற செஃப் வந்து உன்னோட ஒர்க்கர். அதை எடுத்துன்னு போய் அந்த சப்ளையர் வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஓரளவுக்கு அவ புரிஞ்சுக்கிட்டா. அப்புறம் அவ ஒரு புக் படிச்சிருந்தா, ரெஸ்டாரண்ட் புக். ஸோ அதை வச்சு அவர் கவர் பண்ணிட்டு இருந்தா. ஸோ நெக்ஸ்ட் இஸ் அன் இன்வெஸ்டர். இப்போ அந்த ஓனருக்கே கொஞ்சம் காசு தேவைப்படுது அப்படின்னா இன்னொருத்தர்கிட்ட வந்து வாங்குவாங்க. அப்போ அந்த இன்வெஸ்டர் வந்து என்ன மாதிரியே ஒன்று மாதிரியே நம்ம மார்க்கெட் ட்ரேடிங் ஆப் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதை பார்ப்பா. எப்படி அந்த ஆப்ல வந்து இந்த அவங்க பணம் வேணுமோ அப்போ அவங்களோட ஷேரை நம்ம வாங்கிட்டு போடுறோம்ல. ஸோ அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இந்த பார்ட் அவளுக்கு கொஞ்சம் புரியல. பட் ஐ செட் இது ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ, நான் வேற உன்னோட ஏஜ் அப்ராப்ரியேட்டா நான் அப்புறம் சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கேன். பட் தட் இஸ் த இன்வெஸ்ட்மெண்ட். அது வழியாவும் கொஞ்சம் பணம் எடுப்பாங்க அப்படின்னு. பட் ப்ராபப்ளி இப்போ உங்க ஏரியால கிட்ஸ்ல லக்கி பாஸ்கர்னா பார்த்துருந்தாங்கன்னா அதை வச்சு நீங்க சொல்லலாம் ஈஸியா. பட் என் பொண்ணு அந்த படம் பார்க்கல, அதனால அதை இது பண்ணல. ஸோ தட்ஸ் த இன்வெஸ்டர். சார் நெக்ஸ்ட் ஒன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் எண்ட் வந்துட்டேன். இப்போ உங்ககிட்ட ஒரு மணி இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமா இருக்கு. ஸோ நான் இப்போ வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கும் ட்ரேடிங்க்கும் இருக்கிற ஒரு பிரச்சனையை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நான் ரொம்ப நாள் முன்னாடியே பண்ணேன். ப்ராபபிலிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக பண்ணேன். பட் இட் ஹெல்ப்ட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஸோ அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த்து டெய்லி ₹3 தரேன். அதை சேர்த்து வச்சுக்கோ, ₹90 அதுதான் உன்னோட மணி அப்படின்னு. ஸோ ஜாலியாக டெய்லி ₹3 தருவேன், வாங்கி வாங்கி வச்சு ₹90 சேர்த்துட்டு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி ஜாலியாக சுற்றிருந்தேன். அடுத்த மாதம் என்ன பண்ணேன்னா இனிமேல் நான் டெய்லி ₹3 தரமாட்டேன். இந்த டைஸை உருட்டு, இந்த டைஸ்ல என்ன விழுகுதோ அதுதான் உனக்கு அப்படின்னு. முதல் நாள் உருட்டுனா 6 விழுந்துச்சு. 6 இன்ட்டுன்னு ₹6 கொடுத்தேன். ஐயா ₹3 அந்த ₹6 கிடைச்சது, ஜாலியாக சுற்றிங்க இன்னைக்கு ₹6 அப்படின்ட்டு. அடுத்த நாள் ஊருக்குன்னா ஒன்று தான் வந்தது. ₹1 கொடுத்துருவோம்னா மூஞ்சி சொயின்னு கீழே போயிடுச்சு. நீங்களும் ₹1 தான் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. பட் அதை கண்டினியூவா பண்ணோம். அட் எண்ட் ஆஃப் 30 டேஸ் பார்த்தீங்கன்னா ₹90 மேல அவகிட்ட இருந்தது. க்ளோஸ் டு ஒரு 122 என்னமோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்பதான் அவளுக்கு புரிஞ்சது பணம் ஏறி இறங்கும். இறங்கும்போது சோகமாவும் ஆயிடக்கூடாது, ஏறும்போது ரொம்ப ஹாப்பியாவும் ஆயிடக்கூடாது. கன்சிஸ்டன்டா டெய்லி எப்படி டைஸ் உருட்டுன அது மாதிரி இன்வெஸ்ட் பண்றதை டெய்லி பண்ணேன்னா கண்டிப்பா அந்த ஃபிக்ஸடோ இருக்கிறதோட அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அதனால தான் டேடி வந்து ட்ரேடிங் பண்றேன் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு அவ புரிஞ்சுக்கிட்டா. ட்ரேடிங் பண்றோமோ, மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறோமோ, இன்வெஸ்ட் பண்றோமோ எல்லாமே இன்வெஸ்ட்ன்னுவேன் அப்படிங்கும்போது அவளுக்கு புரியும். ஸோ இப்போ வந்து ஒரு ஐபேடே கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நான் 1 இயர் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்றேன். இதில் வர எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வந்து ஐபேட் காஸ்ட் வரும்போது அதை கொடுத்துக்கலாம் அப்படின்றேன். ஸோ ஷி அண்டர்ஸ்டுட் திஸ் ஒன். ஸோ ஐ ஹோப் ஐ கவர்ட் எவ்ரி திங் இந்த மணி சென்ஸ். எப்படி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் இந்த புக்கில் என்ன இருந்ததோ லிட்டில் பிட் அந்த ப்ராபிலிட்டி எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நான் இன்னொரு இதை பார்த்து ட்ரை பண்ணது. ஐ ஜஸ்ட் ஆடட் இட் பிகாஸ் இட்ஸ் மேட் இட் ரெலவெண்ட் ஹியர். ஸோ தட்ஸ் இட். ஸோ ஐ ஹோப் லைக் ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு நிறைய கிடைச்சிருக்கும் ஷேர் பண்ணிருக்கு அப்படின்ட்டு. இது